பாடுபட்டாதான் பலன் கிடைக்கும். இதை எப்பவும் மறக்காதீங்க. சில விஷயத்துல விட்டு கொடுக்க முடியாது. அது ஏன்? அதுக்காக நம்ம நிறைய முயற்சி பண்ணிருக்கோம். அந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா சில விஷயத்துல ஈஸியா விட்டு கொடுத்துட்டோம். அது ஏன்? அதுக்காக நம்ம ஒன்னும் செய்யல. அது நம்மளுக்கு சம்பந்தமே இல்ல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இதை என்னால விட முடியாது, ஆனா நீங்க எளிதா அதை விட்டு தள்ளுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அந்த விஷயத்துக்காக நீங்க எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம். இந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா இதை நீங்க நிச்சயம் விட மாட்டீங்க. தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பீங்க. இதுதான் லைஃப். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எதுக்காக உழைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் பிடிக்காத வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. சோ என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அதை சமாளிக்க ரெடியா? சில சமயம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, சோர்ந்து போவீங்க. ஆனா எல்லாமே சரியாகிடும்னு எப்பவுமே ஒருவித நம்பிக்கையோட உங்க எண்ணம் எல்லாம் வண்ணமயமாகும் நேரம் வரும்போது எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்போதான் உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் முளைவிட ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் போய் கதை சொல்றத ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க உங்க கதைய ஒரு பொழுதுபோக்காக மட்டுமே கேட்பாங்க. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு தெரியணும். நீங்க ஏற்கனவே நிறைய விஷயங்களை விட்டுடீங்க, இப்போவும் விட போறீங்களா? விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இனி கொஞ்சம் கஷ்டப்படணும். இந்த கஷ்டத்தை பயன்படுத்திக்கோங்க. எந்த வேலையா இருந்தாலும் இந்த கஷ்டம் உங்களுக்கு உதவும். நீங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டீங்க, அந்த கஷ்டத்தை வீணாக்கிடாதீங்க. இது உங்க வாழ்க்கை படிக்கட்டில் மேல போக உதவும். உங்க கஷ்டம் உங்களை வலுவாக்கும். இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, பயப்படாம இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க செய்ய முடியும்னு நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணுங்க. செய்து பார்த்தால்தான் தோல்வி அடைய முடியும். வெளிநாட்டுல வாழறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா உங்க மனச வலுவா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்களே சரி பண்ணிக்க முடியும். ஆனா நீங்க எப்பவும் என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எதுவும் சரியாகாது. வெளியே போனா கொள்ளைதான் பயந்துகிட்டு இருந்தா இயற்கையோட உண்மையான படைப்பை உங்களால எப்பவும் பார்க்க முடியாது. வெளியே போன எனக்கு ரொம்ப அவமானம் இருக்கும், இவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருப்பாங்க. யாரும் உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. நீங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் போராடணும். இப்போ விட்டுட்டா எப்பவும் முடியாதுன்னு தோணணும். உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை பத்தி அதிகமா யோசிக்காதீங்க. அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நில்லுங்க. கழுகு எப்படி புயல் வீச்சை பயன்படுத்தி மேல போகுதோ அப்படி நீங்களும் உங்க பிரச்சனைகளை பயன்படுத்திக்கோங்க. அது உங்களை உயர கொண்டு போகும். உங்களுக்கு இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் சின்ன பறவைகளை போல. நீங்க அதை விட உயர பறக்கணும். வேற யாரையும் கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்களே உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. சின்ன சின்ன குரல்கள் உங்களை தடுக்க முடியாது. நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு உறுதியான நம்பிக்கை வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. உங்க வாழ்க்கைய உங்களால மட்டும்தான் மாத்த முடியும். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. வேற யாரையும் குறை சொல்லி நேரத்தை வீணாக்காதீங்க. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காராம எழுந்து முன்னாடி போங்க. வெற்றி உங்க பின்னாடி வரும். அடுத்த பதிவில சந்திக்கலாம்.